டான்செட் 2023 MBA கொஸ்டின் பேப்பரோட ஆப்டிடியூட் செக்ஷனில் இருக்கும் வீடியோ சொல்யூஷன் ஃபார் கொஸ்டின் நம்பர் 53. இது வந்து ஆவரேஜ் கொஸ்டின், ஆவரேஜோட ஸ்டாண்டர்ட் ஃப்ரேம் ஒர்க் வச்சு இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிடலாம். rather easy question, right? The average age of 7 men is increased by 9 years when two of them whose ages are 60 and 54 are replaced by two persons. 2 பேர் 60 54 வயசு இருக்காங்க, அவங்க வெளியில் போயிடுறாங்க இந்த குரூப்பை விட்டு, புதுசாக 2 பேர் உள்ளே வராங்க. அந்த புதுசாக 2 பேர் இவங்களை ரீப்ளேஸ் பண்ணோன்னே என்ன ஆகுது, ஆவரேஜ் வந்து 9 வருஷம் இன்க்ரீஸ் ஆகிடுது. திஸ் இஸ் வாட் தேவ் செட். வாட் இஸ் த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த 2 நியூ பர்சன்ஸ் இஸ் வாட் த கொஸ்டின் இஸ். இந்த ஒரிஜினலாக இருந்த 7 பேருக்கு ஆவரேஜ் தெரியுமா, தெரியாது. ஸோ எல்லாத்துக்குமே தெரியாதுக்கெல்லாம் வேரியபிள் பண்ணலாம். இந்த ஸ்டாண்டர்ட் ஃப்ரேம் ஒர்க் எப்படி இருக்கும், நம்பர் ஆவரேஜ் சம், என்னத்தை கூட்டி கழிச்சாலும் சம்மில் பண்ணலாம், நம்பரில் பண்ணலாம், ஆவரேஜில் பண்ணாதீங்க. எத்தனை பேர் இருக்காங்க இந்த குரூப்பில் 7 men. ஸோ நம்பர் ஆஃப் பீப்புள் இனிஷியலி 7. அவங்களுக்கு ஆவரேஜ் எவ்வளோ தெரியுமா, தெரியாது, ஏன்னு எடுத்துக்கலாம். ஸோ சம் ஆஃப் தீஸ் ஏஜஸ் ஆஃப் தீஸ் 7 people வில் பி ஈக்குவல் டு 7a. எத்தனை பேர் வெளியில் போகிறாங்க, 2 பேர் வெளியில் போகிறாங்க. வெளியில் போகிறவங்க என்னென்ன வயசோட போகிறாங்க, ஒருத்தரோட வயசு 60, ஒருத்தரோட வயசு 54. ஸோ -60 + 54 which is -114. 114 வயசு வெளியில் போயிடுது. புதுசாக இப்போ 2 பேர் உள்ளே வராங்க. அப்போ மறுபடியும் நான் 7 - 2 is 5, 5 + 2 7 பேராக ஆகிடுவாங்க. இந்த உள்ளே வரவங்களோட ஆவரேஜ் தான் கேட்டிருக்காங்க, அது நமக்கு கண்டுபிடிக்கணும். அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இவங்க 2 பேரோட மொத்த வயசு இப்போ என்ன ஆகும், தட் இஸ் ஈக்குவல் டு 2x. இவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக நமக்கு என்ன இருக்கும், எல்லாரோட வயசையும் கூட்டி பார்த்தா 2 பேர் வெளில போயிட்டாங்க, 2 பேர் உள்ளே வந்திருக்காங்க. 7a ஆரம்பித்தோம், 114 வெளியில் போச்சு, ப்ளஸ் 2x வந்துருச்சு. திஸ் இஸ் த சம் ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் த ஃபைனல் குரூப். மறுபடியும் பார்க்கலாமா, 7 பேர் இருந்தாங்க, ஆவரேஜ் தெரியாது, ஏன்னு எடுத்துட்டோம். ஸோ சம் ஆஃப் த ஏஜஸ் இஸ் 7a. 2 பேர் வெளில போகிறாங்க, வெளில போகிறவங்களோட வயசு என்னன்னு சொல்லியிருக்காங்க 60 and 54 which means it 114 years வெளியில் போகுது. இப்போ புதுசாக 2 பேர் உள்ள வராங்க, அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அவங்களோட சம் ஆஃப் த ஏஜஸ் வில் பி ஈக்குவல் டு 2x. ஸோ 7a - 114 வெளியில் போனது, ப்ளஸ் 2x உள்ளே வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி த சம் ஆஃப் த ஃபைனல் ஏஜஸ். இப்போ ஆவரேஜ் என்ன ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, இந்த என்டையர் கேம் பண்ணி முடிச்சோன்னே ஆவரேஜ் 9 இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறாங்க. ஒரிஜினல் ஆவரேஜ் எவ்வளவு, a. ஸோ ஃபைனல் ஆவரேஜ் எவ்வளவா இருக்கும், இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு a + 9. இதே இங்கே இந்த 2 உள்ள பண்ண தான் இங்கே பண்ண போகிறோம். நம்பர் இன்ட்டு ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு சம். நம்பர் எவ்வளவு, 7 பேர், ஆவரேஜ் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க a + 9. திஸ் இஸ் ஈக்குவல் டு த சம். சம் எவ்வளோ வருது, 7a - 114 + 2x. 7a - 114 + 2x. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். 7a + 7 × 9 63 is equal to 7a - 114 + 2x. 7a லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தோம்னா -7 ஆயிரும். ஸோ இது கேன்சல் ஆயிரும். 114 லெஃப்ட் ஹேண்ட் கொண்டு வந்தோம்னா -114 will become +114 + 63 is equal to 2x. This is 114, 117, 177 வருது, is equal to 2x. x is equal to 177/2. 180/2 90. இது வந்து இன்னும் 1.5 கம்மி. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 88.5 இஸ் த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த 2 நியூ பீப்புள் ஹூ கேம் இன். 88.5 ஆன்சர் ஆப்ஷனில் இருக்கா, இருக்கு. சாய்ஸ் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் டு திஸ் கொஸ்டின்.